எல்லாருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாத பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான். இந்த மாதிரியான பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட ஜாதகம் என்ன நிலைமையில் இருக்குது, இப்போ என்ன தசாம்புத்திகள் நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த மாதிரி உங்களோட ஜாதகப்படியான பலன்கள் தான் முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும். இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு மனசில் ஆசைகளை வளர்த்துக்காதீங்க. நீங்கள் இந்த பொது பலன் அப்படின்றத கேட்டுட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த விஷயம் நடக்கலை உங்களுக்கு அப்படின்றப்ப அது ரொம்ப கவலைகளை ஏற்படுத்திடும். அதனால தான் பலன்கள் சொல்கிறதுக்கு முன்னாலே உங்களுக்கு தெளிவாக அந்த விஷயத்த சொல்லிடுறேன். கண்ணியில் பிறந்திருக்கவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது இருந்தாலும் பிப்ரவரி மாதம் அப்படின்றது ஒரு நல்ல மாதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் தான் பொது பலன்களில் இருக்குது. சரி, என்னென்ன நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தை பாக்கியத்துக்கு சொல்லலாம். உங்களோட ஜாதகமில் இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்திகள் குழந்தை பாக்கியத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக சந்தோஷமான விஷயங்கள் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெலிவரியை நினச்சி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். குழந்தை நல்லபடியாகவே பிறந்துடும். அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணுன்னா வேலை வாய்ப்புகளில் சொல்லலாம். உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அப்படின்றது சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதனால் வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்கலாம் சந்தோஷமாக ட்ரை பண்ணுங்கள். மாணவ மாணவிகள் உங்களுக்கு இந்த படிப்பு சம்மந்தமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதம் அப்படின்றது ரொம்பவே சாதகமாகவே அமையும். அதில் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏதாவது எக்ஸாமினேஷன் அப்படின்ற மாதிரிலாம் வந்தது அப்படின்னா கொஸ்டின் பேப்பர்லாம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் படிச்சுட்டு போன கொஸ்டின்ஸே வரும். இந்த மாதிரி படிப்பு சம்பந்தமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு கன்னி மிதுனம்குலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது கேஷுவலாகவே நடக்கக்கூடிய விஷயம்தான். அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பிரச்சனைகள் ஏற்படுறது அப்படின்றது. ஸோ அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இருக்கத்தான் செய்யும். சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு தொழில் வகையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதம் அப்படின்றது ஒரு நல்ல மாதம் தாங்க. பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க பாருங்கள், உங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் இடையில் சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய அளவுலலாம் பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பொருளாதாரம் நல்லபடியாக தான் இருக்கும். ஏன்னா செலவுகள் அப்படின்றது உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். இதுவுமே கண்ணுக்கு எப்பவும் நடக்கக்கூடிய விஷயம்தான். ஏன்னா எவ்வளவு தான் பண வரவு அப்படின்றது கிடச்சிக்கிட்டு இருந்தாலும் செலவுகள் அப்படின்றது எப்பவும் போல் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த மாதம் அப்படின்றது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வரவுக்கு ஈக்குவலான செலவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தான். அந்த செலவுகள் அப்படின்றத நீங்கள் குறைச்சிக்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்துலேயும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கும். ஒரு நாள் பிரச்சனை இருந்தது அப்படின்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும்.
சொத்து பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி எதுவும் இருந்து வந்தது உங்களுக்கு அப்படின்னா, அதெல்லாம் உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஒருவேளை உங்களோட ஜாதகம்ல நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா, சில பேருக்கு அந்த சொத்து பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியூர் போகிறது, வெளிநாடுகள் போகிறது, வெளி மாநிலங்கள் போகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளிநாட்டிலையோ இல்லை வெளி மாநிலத்திலையோ இருந்துட்டு அங்கே இருந்துட்டு இன்னொரு நாட்டுக்கோ மாநிலத்துக்கோ போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்லை இந்த வெளிநாடு வெளி மாநிலங்கள்லேருந்து ஏதாவது நல்ல விஷயங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த வெளிநாடு வெளி மாநிலங்கள் சம்மந்தமான எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது. இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் நலம், உடல் உஷ்ணம் சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள், வயிறு சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான். வண்டி வாகனங்களில் போகிறது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாகவே இருந்துக்கோங்க. நம்ம அந்த ட்ராவலிங் அப்படின்னு வரும்போது நீங்கள் கவனமாக தான் இருந்துக்கணும். எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் சரி. சரியாக தூக்கம் வராது. ஏற்கனவே இந்த கண்ணியில் பிறந்திருக்கவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக தூங்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எதையாவது போட்டு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதம் அப்படின்றது அந்த தூக்கமின்மை அப்படின்ற மாதிரி சில விஷயங்களையும் ஏற்படுத்த தான் செய்யும். டைமுக்கு சாப்பிட முடியாதுங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஸியாகவே இருப்பீங்க இந்த மாதம் அப்படின்றது. பெண்கள் வகையில் உங்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது பிரச்சனைகள் அப்படின்றத ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது தான். அதனால் அது சகோதரிகளாக இருந்தாலும் சரி, இல்லை காதலியாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, பெண்கள்கிட்ட கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் இருந்துக்கணும். நீங்கள் முன்கோபம் அப்படின்றத குறைச்சிக்கோங்க. ஏன்னா இந்த மாதம் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முன்கோபத்தை தான் அதிகமாக ஏற்படுத்தும். கன்னிக்கெலாம் கோவப்படுறதுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு கோபம் வரும். கோபத்தில் எதுவும் பேசிடாதீங்க, எதுவும் பண்ணிடாதீங்க. அது மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும். பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு இந்த கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா கூட்டம் போடுவாங்க. பஞ்சாயத்து கூட்டம் அப்படின்ற மாதிரி ஊர் கூட்டம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஏரியா சைடும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு அதை பிரச்சனையை தீர்க்கறதுக்காக ஒரு இடத்துக்கு உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னா அங்கே கோபத்தில் எதையும் பேசிடாதீங்க. ஏன்னா சில டைமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னி கொஞ்சம் அந்த ஹெட் வெயிட்டாகவும் பேசக்கூடிய ஆள் தான். அது ஒரு விதத்தில் நல்லது தான் கன்னிக்கு. இருந்தாலும் வந்து இந்த மாதம் அப்படின்றது அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா அது இன்னும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை தான் கொண்டு வரும். பண விஷயங்கள்லையும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு விதமான ஆசைகளை வந்து பார்த்திங்கன்னா மனசில் ஏற்படுத்தி விட்டுரும். பணம் ஒரு 100 ரூபா கிடைக்கிது அப்படின்னா இன்னும் ஒரு அந்த 100 ரூபாயை வச்சு 200 ரூபாய் ஆக்கலாம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து உங்களை ஈடுபடுறதுக்கு அந்த மனசு வந்து தூண்டிக்கிட்டே இருக்கும். அதனால் அதெல்லாம் வந்து நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. அது வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஆசை, அவ்வளோதான். அந்த ஆசையோட பின்னால் போனீங்க அப்படின்னா அது அப்புறம் கையில் வச்சுருக்கிறதையும் எடுத்துகிட்டு விட்டுரும். புரிஞ்சதுங்களா? சரி, இந்த மாதத்தில் வேறு என்ன நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதம் அப்படின்றது உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் பிரச்சனைகள் அப்படின்றத ஏற்படுத்தினாலும் மற்றபடி இது ஒரு நல்ல மாதம் தான். உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான்.
நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் நலம் சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு மட்டும் இல்லை, வீட்லேயுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மா அப்பாவுக்கு உடல் நலத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்துறது, வயதானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உடல் நலத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்துறது அப்படின்றதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். உடல் நலம் அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த செலவுகள் முன்கோபம் இதில் மட்டும் பார்த்து கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தாங்க. ஏன்னா சில பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கிறது, ஆடம்பர பொருட்கள் வாங்கிறது அப்படின்ற மாதிரியான ஆசைகள்லாம் நிறைவேற்றி கொடுக்கும் தான். ஸோ எந்த விதத்துலேயும் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்றது ஒரு மோசமான மாதம்லாம் கிடையாது. கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.